Hello students, I am Ramanan. இந்த வீடியோவில் class 10 unit exercise 6ல இருந்து sum number 6 பார்க்க போகிறோம். This is an important 5 mark question. An aeroplane is flying parallel to the earth's surface at a speed of 175 meter per second and at a height of 600 meter. இது earth surface, இங்கே aeroplane பறந்துகிட்டு இருக்கு, இந்த height 600 meter. First information. The angle of elevation of a plane from a point on the earth's surface is 37. இங்க இருந்து இது 37 degree. Okay. அடுத்ததா, after what period of time does the angle of elevation increases? Increasesனா இப்படி வரணும். Okay. இப்படி வந்தாதான் increase ஆகிறதா அர்த்தம். அப்ப இந்த பாயிண்ட்ல இருந்து இந்த இடத்தை சொல்றாங்க. சேம் அந்த observation point. After what period of time does the angle of elevation increases? 53 degree. அப்ப இது 53 degree. இந்த பார்ட் வந்து என்னது 53 degree increase ஆகிறது. போக போக குறையும். இந்த பக்கம் வர வர ஏன்னா 90 degree வரும்போது அதிகமாயிட்டே தான் வரும். ஏன்னா சென்டரா இங்க இந்த பொசிஷன் இங்க வந்துச்சுன்னா பாத்தீங்கன்னா 90 degree ஆகும். ஸோ அப்போ இது 37 இருந்தால் தான் இந்த நெருங்க இன்க்ரீஸ் ஆகும். அப்போ இந்த பாயிண்ட் வந்து நமக்கு 53 வரும். இதை ஒரு ப்ராப்பராக நான் வந்து ஒரு டயக்ராமில் உங்களுக்கு நான் சொல்கிறேன். இப்போ இது ஃபர்ஸ்ட் பொசிஷன் பார்த்தீங்கன்னா இதுதான் ஏரோப்ளேன் இப்போதைக்கு இருக்கக்கூடிய இடம் ஏ. ஓகே, இது பாயிண்ட் ஆஃப் அப்சர்வேஷன். இந்த இடத்துலேருந்து ஈலேருந்து ஏவை பார்க்குறாரு. என்ன ஆங்கிள் ஆஃப் எலிவேஷனில் 37 டிகிரியில். ஓகே, அடுத்ததா இந்த பொசிஷன் இருக்குல்லையா, இது 600 மீட்டர். அப்போ அடுத்ததா இந்த பொசிஷன் செகண்டரி பொசிஷன், அதாவது சின்னு வச்சுப்போம். இது வந்து ஏபின்னு வச்சுக்கலாம், இதை சின்னு வச்சுக்கலாம், இந்த பாயிண்ட்டை நம்ம டின்னு வச்சுக்கலாம். ஏரோப்ளேன் இப்படி தான் இப்போ வருது. நான் ஏரோ மார்க் போட்டு காமிச்சிருக்கிறேன், இந்த ரூட்டில் தான் வருது. அப்போ செகண்டரி பொசிஷன் வந்து 53 டிகிரி ஆங்கிள் ஆஃப் எலிவேஷன். இது வந்து 53 டிகிரி. ஓகே, இது ஃபுல்லாக நான் கொஞ்சம் டார்க்காக போட்டுக்கிறேன். இது ஃபுல்லாகவே நமக்கு 53 டிகிரி தான். ஸோ இந்த பொசிஷனுக்கு இந்த இடத்தினுடைய டிஸ்டன்ஸ் கண்டுபிடிச்சாதான் இந்த டைமை நம்ம கண்டுபிடிக்க முடியும். எந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி? டைம் இஸ் ஈக்குவல் டு டிஸ்டன்ஸ் பை ஸ்பீட், அந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி. ஓகே, அப்போ ஏசியை மட்டும் தனியாக கண்டுபிடிக்க முடியாது, இந்த ஏரியாவை கண்டுபிடிக்கணும். டிபி அல்லது பிடியை கண்டுபிடிச்சாதான் நாம் கரெக்டாக அந்த வேல்யூவை கொண்டு வர முடியும். ஸோ திஸ் இஸ் எ 90 டிகிரி பாயிண்ட் அண்ட் திஸ் இஸ் எ 90 டிகிரி பாயிண்ட். இது ஒரு ட்ரையாங்கிள், இது ஒரு ட்ரையாங்கிள். ஓகே, இன்னொன்று ஏபி இஸ் ஈக்குவல் டு சிடி, இதுவும் 600 மீட்டர் தான். ஓகே, அதாவது இந்த இடம் ஃபுல்லாக. இப்போ நம்ம ஒரு பாயிண்ட்டாக எழுதிடலாம். இ இஸ் பாயிண்ட் ஆஃப் observation. A, C, positions of aeroplane, and AB is equal to CD is equal to 600 meter. Speed of ஏரோப்ளேன், ஸ்பீட் ஆஃப் ஏரோப்ளேன் வந்து 175 மீட்டர் பர் செகண்ட். இப்போ சம்மில் கொடுத்துருக்கிற எல்லா இன்ஃபர்மேஷனும் லொக்கேட் பண்ணி எழுதியாச்சு. இப்போ ஒரு ஃபஸ்ட்டு ட்ரையாங்கிள் எடுத்துக்க போகிறோம். ஃபஸ்ட்டு ட்ரையாங்கிள்னா இந்த பார்ட்டு ட்ரையாங்கிள் சிடிஇ இல்லையா. ஆங்கிள் டி இஸ் ஈக்குவல் டு 53 degree. Sorry, angle D is equal to 90 degree. Angle D is equal to 90 degree. Angle DEC is equal to 53 degree. இல்லையா? இப்போ tan 53 degree is equal to opposite side. Opposite side na CD by ED.
அடுத்ததா இந்த tan 53க்கு நமக்கு சம்மில் வேல்யூ கொடுத்துருக்காங்க 1.3270. சிடியோட வேல்யூ 600 நமக்கு தெரியும், divided by ED. Okay. Therefore, cross multiplication ED is equal to 600 by 1.3720. இதனுடைய வேல்யூ 452.14 மீட்டர். 452.14 மீட்டர் இந்த இடம். இடியோட வேல்யூ கண்டுபிடிச்சாச்சு. அடுத்ததா செகண்டரி ட்ரையாங்கிள், அதாவது AEB. ஓகே, இப்போ பார்ட் 2 ஆஃப் ட்ரையாங்கிள் AEB. Angle B is equal to 90 degree. Angle BEA is equal to 37 degree. ஏன்னா ஒரே அப்சர்வேஷன் பாயிண்டில் 2 ஆங்கிள் இருக்கிறதுனால ஒரே பார்ட்டில் ஒரே விதமான கான்செப்ட் சம்ஸில் நம்ம 2 ட்ரையாங்கிள் இருக்கிறதுனால எது 90 டிகிரி எது கன்சர்ன் ஆங்கிள்ன்றதை மார்க் பண்ணுறது ரொம்ப நல்லது. கன்ஃபியூஷன் இல்லாமல் சம்மு போட முடியும். ஸோ tan 37 degree is equal to opposite side AB by adjacent side EB. ஓகே, இப்போ 37 டிகிரியினுடைய வேல்யூ நமக்கு கொடுத்துருக்காங்க சம்மில் 0.7536. ஏபியோட வேல்யூ 600 நமக்கு தெரியும். நவ் we need the value of EB இல்லையா? EBயோட வேல்யூ cross multiplication EB is equal to 600 divided by 0.7536. இதனுடைய simplified value 796.17. இது யாருது? EB. இது அதாவது இங்கேருந்து இது வரைக்கும் நமக்கு தான் இந்த வேல்யூ தெரியுமே, இந்த பார்ட் நமக்கு தெரியும் இல்லையா, இது வரைக்கும் தெரியும். இதை நம்ம சப்ராக்ட் பண்ணிடலாம். ஸோ எப்படி எழுதலாம்னா அதை EB can be written in the form of ED. இதிலிருந்து இது வரைக்கும் ஒரு பார்ட்டு, அதுக்கப்புறம் இது ஒரு பார்ட் இல்லையா? அப்போ நமக்கு தேவை BDயோட வேல்யூ தான் வேணும். ED is equal ED plus BD இல்லையா? இந்த EDயோட வேல்யூ நமக்கு தெரியும் 796.17. இப்போ இந்த வேல்யூ நம்ம இதில் சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம், இந்த வேல்யூவை. ஸோ இந்த ரைட் சைடில் போட்டுக்கிறேன் 452.14 plus BD is equal to 796.17. நமக்கு தேவை BD தானே. BD is equal to 796.17 minus 452.14. ஓகே, இதை சிம்பிளிஃபை பண்ணால் we get 344.03. இந்த இடத்துக்கு வந்து 344.03 மீட்டர் யூனிட் எழுதணும். இப்போ இதுதான் ஏசியோட வேல்யூ இல்லையா? இந்த வேல்யூ இப்போ 344.03 அப்படின்னு மாறிடும் மீட்டர். இப்போ நமக்கு தேவை டைம் தெரிஞ்சு போச்சு, ஸ்பீடு தெரிஞ்சு போச்சு, சாரி டிஸ்டன்ஸ் தெரிஞ்சு போச்சு, ஸ்பீடு தெரிஞ்சு போச்சு. அந்த ஃபார்முலாவில் போயிடலாம். therefore speed of the aeroplane, சம்மில் என்ன கொடுத்துருக்காங்க? 175 மீட்டர் பர் செகண்ட். அடுத்ததாக இப்போ டிஸ்டன்ஸ் நம்ம என்ன கண்டுபிடிச்சிருக்கோம்? டிஸ்டன்ஸ்னுடைய வேல்யூ 344.03 மீட்டர். நமக்கு என்ன ஃபார்முலா தெரியும்? டைம் இஸ் ஈக்குவல் டு டிஸ்டன்ஸ் பை ஸ்பீடு இல்லையா? டிஸ்டன்ஸ் என்ன? 344.03 மீட்டர். ஸ்பீடு என்ன? 175 மீட்டர் பர் செகண்ட். ரெண்டுத்தையுமே நம்ம சிம்பிளிஃபை பண்ணால் we get 1.965 செகண்ட்ஸ். அதாவது
1.97 எடுத்துக்கலாம். 97 seconds. எப்போ இந்த கரெக்டாக எழுதணும். therefore after 1.97 seconds the angle of elevation is 53 degree. நான் இன்னும் அந்த டயக்ராமை மீண்டும் ஒரு முறை சொல்கிறேன் பாருங்க. இந்த பொசிஷன் ஏலேருந்து சிங்கிற செகண்டரி பொசிஷன் வர்றதுக்கு நமக்கு என்ன டைம் ஆகுது? 1.97 seconds. அட் வாட் டைம்னு கேட்டாங்க இல்லையா, அதனால தான் இது. ஓகே. ஸோ ட்ரையாங்கிள் வேல்யூவை கரெக்டாக மார்க் பண்ணணும். இந்த ஆங்கிள் இதுதான் அப்படின்றது எப்படின்னு சொல்லியிருக்கிறேன். நான் மீண்டும் ஒரு முறை நினைவுபடுத்துகிறேன். ரொம்ப தூரமாக போக போக ஆங்கிள் வேல்யூ குறையும். கிட்ட வர வர இங்கே வரும்போது சம்திங் 60, 70, 80, 90 இந்த பாயிண்ட்டுக்கு வரும்போது 90 வந்துடும். இது நேராக வரும்போது 90 வந்துடும். அதனால் அந்த அப்சர்வேஷன் பாயிண்ட்டை நெருங்க வேல்யூஸ் வந்து ஆங்குலர் வேல்யூ வந்து அதிகமாகும். தூரமாக போக போக ஆங்குலர் வேல்யூ குறைவாக வரும். ஓகே, நான் நடத்தின இந்த சம் உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் ஸ்டூடெண்ட்ஸ். தேங்க்யூ.